தீர்க்க சுமங்களே பவா. வாங்கம்மா. என்ன கோயில் பக்கம் வந்து ரொம்ப நாளாச்சு போல இருக்கு. ஆமா சாமி, வீட்ல வேலை கொஞ்சம் ஜாஸ்தி, அதான். இந்தாங்க கொடுங்க. சாமிக்கு பாலாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்ல. பேஷா பண்ணிடலாமா. யார் பேருக்கு? என் பையன் சரவணன் பேருக்கு. சரவணன் நாமதேயசே சககுணபானாம் தர்மஸ்தேய விதிய வித்யபல ஆயுர்வேதேஸ்வரியா. கடவுளே, வாழ்க்கையில படாத கஷ்டம் எல்லாம் பட்டவங்களுக்கு திரும்ப திரும்ப நீ கஷ்டத்தையே கொடுக்கறியே. ஏன் என் சரவணன் அவன் 10 வயசுல இருந்து எங்க குடும்பத்துக்காக உழைக்கிறான். தனக்குன்னு எதுவும் செஞ்சுக்க கூட அவனுக்கு தெரியாது. ஏதோ சந்தியா வந்து அவனை பத்தி யோசிச்சு சமையல் போட்டியில கலந்துக்க வச்சா. நானே என் புள்ள மேல நம்பிக்கை வைக்காதப்போ அவன் நம்பிக்கை வச்சு அழைச்சிட்டு போய் அவ்வளவு பேர் கூட போட்டி போட்டு ஜெயிச்சு எந்த அளவுக்கு வந்திருக்கான் அவன். அது வரைக்கும் அவனுக்கு துணையா இருந்த நீ கடைசி நேரத்துல கைவிட்டுட்டியே. என் புள்ள மனசு என்ன பாடுபடும். இனிமே நினைச்சாலும் அவ்வளவு தூரம் அவனால போக முடியாது. ஆனா என் சரவண மனசு கஷ்டப்படுறத என்னால பொறுத்துக்கவே முடியல. அவனுக்கு ஏதோ ஒரு வகையில நல்லது நடக்கணும். எந்த காயம் ஆறணும். எந்த போட்டிக்கும் போய் எந்த கோப்பையும் அவன் ஜெயிக்க வேண்டாம். அவன் நிம்மதியா சிரிச்ச முகத்தோட இருந்தா எனக்கு அதுவே போதும். நான் தொடர்ந்து 3 நாளைக்கு உனக்கு பால் அபிஷேகம் பண்றேன். என் புள்ள மனசு நல்லபடியா வச்சுக்கோப்பா. அது போதும் எனக்கு. அதுவே போதும். என்னப்பா போட்டிருக்கு? அதேதான் போட்டிருக்கான். டேய் டீயை கொண்டு வா. டேய் ஏன்டா அப்படி கத்துற? கொஞ்ச நேரம் உன்னால இருக்க முடியாதா? வந்து உட்கார்ந்த உடனே டீ என்ன மந்திரம் போட்டா கொடுக்க முடியும்? அண்ணா அதான் எல்லாரும் இருக்கும்ல, போட்டு கொண்டு வந்தா என்னவா? சரி டேய், ஏற்கனவே வீட்ல இருக்க டென்ஷன் பத்தாதுன்னு நீ வேற கத்திட்டு இருக்க. ஏன்டா? ஐயா மயிலு மயிலுங்க என்கிட்ட கொடு. நீ போ. குடுமா இவனு குடுமா முதல்ல. இவன் ஆர்ப்பாட்டம் பண்றான். சரி இந்தா. ஐயோ என்னங்க டீ மயிலு சுகர் கரெக்ட்டா போட்டுருக்கு. வர சரவணா டீ எடுத்துக்கோ. நீ குடிச்சிட்டீங்களா? மாமா அத்தை என்ன இன்னும் வரவே இல்ல. என்ன டிஃபன் பண்ணணும்னு சொல்லவே இல்ல. நேரம் வர ஆயிட்டு இருக்கு. அம்மா எங்க போயிருக்காங்க? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க ஐயா. இவ்ளோ காலையிலயா? ஆமா, எல்லாம் உங்களுக்காக தான். அர்ச்சனா, எத்தனை தடவை சொன்னாலும் நீ திருந்த மாட்டல்ல. உன் இஷ்டத்துக்கு பேசுறத இதோட நீ நிப்பாட்டிக்கணும். இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான் நான் கோயிலுக்கு போனேனே தவிர ஒருத்தர் மட்டும் நல்லா இருக்கட்டும்னு நான் போக மாட்டேன். சரி விடு சிவகாமி. கோயிலுக்கு போயிட்டு வந்து ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? வாங்க வந்து உட்காருவா. மயிலே போமா, அம்மாக்கு ஒரு டீ எடுத்துட்டு வாமா. நீ உட்காருமா. உள்ள வரும்போதே இவ இப்படி பேசிட்டு இருந்தானா எனக்கு கோவம் வராம வேற என்ன செய்யும்? எப்ப பார்த்தாலும் இப்படிதான். சந்தியா இந்தா, இத சாமி ரூம்ல வை. குடி. உள்ள சாமி பிரசாதம் இருக்கு, எல்லாருக்கும் கொடு. என்னங்க நீங்க டீ குடிச்சிட்டீங்களா? இப்பதான் டீ குடிச்சிட்டு இருக்கோம். குடிந்தாங்கம்மா. டேய் எல்லாரும் சேர்ந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு சிவகாமி சொல்றா. நம்மலாம் போயிட்டு வந்துடலாமா? சரிங்கப்பா போலாம்ப்பா. ஆமாப்பா, இப்படி எங்கேயாச்சும் போயிட்டு வந்தா நல்லா இருக்கும்பா. நம்ம கண்டிப்பா போயிட்டு வரலாம். அவர் எவ்வளவு நேக்கா பொண்டாட்டி கிட்ட கேட்டு பதில் சொல்றேன்னு சொல்றாரு. எனக்குன்னு வந்து சேர்ந்திருக்கு பாரு. என்ன ஒரு மனுஷியா கூட மதிக்கிறது இல்ல. சரி, மாவு இருக்குல்ல சந்தியா, இட்லி ஊத்தி வச்சிரு. அர்ச்சனா நீ சாம்பார் வச்சிரு. சரிங்க அத்தை. என்ன சந்தியா, ஏன் இப்படி தயங்குற? அது வந்து அத்தை நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. போட்டிக்கு போறதுக்கு இப்ப கூட நிறைய வாய்ப்பு இருக்கு அத்தை. ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கலாம்னு தோணுது.
நிச்சயமா இதுக்கெல்லாம் ஒரு வழி கிடைக்கும். போது சந்தியா, வேண்டாம். இங்க பாரு, நான் உன்னை குத்தம் சொல்லல. நீ நல்ல மனசோட தான் இது எல்லாமே செஞ்ச. ஆனா முடிவு தப்பா போயிடுச்சா இல்லையா? என் புள்ள மனசொடைஞ்சு போயிருக்கான். இவனை என்னால இப்படி பார்க்க முடியாதுன்னு நான் உங்ககிட்ட தெளிவா சொன்னேன்ல. அதையே பேசி எல்லாரையும் கஷ்டப்படுத்தாத சந்தியா. இதுக்கு மேலேயே என் புள்ளைய எப்படி பார்க்க என்னால முடியாது. அத்தை, இந்த பேச்சை இதோட நிப்பாட்டு. போங்க, போய் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்க. போடா, நீ எந்திரிச்சு வா. வரமா. அர்ச்சனா, அத்தை, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நீ எங்க போயிட்டு இருக்க? அத்தை, கடைக்கு சரக்கு வந்திருக்கு, அத குடோன்ல இறக்கி வச்சுட்டு வந்துடுறேன். மயில சாம்பாருக்கு காய்கறி வெட்டி வைப்பா, நான் வந்து செஞ்சிடுறேன். பார்வதி எங்கடா? மா, அவ உள்ள உட்கார்ந்து போன் பேசிட்டு இருக்காமா. கல்யாணத்துக்கு அப்புறம் பேசுறதுக்கு ஏதாவது மிச்சம் வைப்பாளா, இல்ல இப்பவே எல்லாத்தையும் பேசி தீத்துருவாளான்னு தெரியல. டேய் ஆதி, கரெக்டா போட்டு கொடுத்துட்டல்ல, உன் வேலை முடிஞ்சிருச்சு. போ ஆபீஸ் கிளம்பு. ஷோ எப்பா, இவ ஒருத்தி. ஏங்க, நீங்க அப்படியே பார்வதியையும் 2 வார்த்தை கண்டிச்சு வைங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளவு நேரம் மாப்பிள்ளை கூட பேசிட்டு இருந்தானா அவங்க வீட்டுல உள்ளவங்க என்ன நினைப்பாங்க? அவங்க நினைக்கிறதெல்லாம் இருக்கட்டும் சிவகாமி. நம்ம காலத்துல எல்லாம் இப்படி எல்லாம் பேசிக்கிற வசதியே இல்ல. இப்பதான் செல்போன் வந்துருச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடியே நல்லா பேசி பழகி ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். அது சரிதான். அப்பாவே இப்படி சொன்னாருன்னா புள்ளைய கேட்கவா வேணும்? ஐயோ, அத்தை, என்ன? இட்லி ஊத்தியாச்சு. சட்னி அரைக்கணுமா இல்ல சாம்பார் வைக்கணுமா? சாம்பார் தான் வைக்க சாம்பார், சொல்லிட்டேனே. சாம்பார். சரிங்க. சிவகாமி, யாரு? நான் தான் சிவகாமி. இவளா? ஏதோ கதை எடுத்துட்டு வந்திருக்கா. வா 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 கவிதா, உட்காரு. இது உன் வீட்டு பாத்திரமா பாரு. 10-15 நாளா கிடக்கு. யார் வீட்டு பாத்திரம்னே தெரியல. ஆஹா, இல்ல கவிதா, எங்க வீட்டு பாத்திரம் எல்லாத்துலயுமே இங்க பேர் இருக்கும். ஆ, ஏன் சிவகாமி, ஏதோ சென்னைக்கு போறேன், ஏரோப்ளேன்ல போறேன்லாம் சொன்னீங்க. கிளம்பிருப்பியோன்னு நினைச்சேன். இன்னுமா உனக்கு டிக்கெட் கிடைக்கல? ஷோ, இத கேக்கதான் வந்திருக்கா. இத கேக்குறதுக்காக தான் நீ இந்த பாத்திரத்தை தூக்கிட்டு வந்தியா? உங்க வீட்ல எந்த பிரச்சனையுமே வராத மாதிரி ஏன் இப்படி அடுத்தவங்க வீட்டு கதைக்கு ஆளா பறக்குறியோ தெரியல. நீ என்ன சிவகாமி இப்படி பேசுற? நான் நிஜமாவே இது உன்னோட பாத்திரமா இருக்குமோன்னு நினைச்சுதான் வந்தேன். அப்படியே ஏதோ ஞாபகம் வந்தது, அதான் கேட்டேன். இந்த உலகத்துல நல்லதுக்கே காலம் இல்ல. சரி, நான் வரேன். சரி ம். வந்துட்டா. பா, ரொம்ப நல்லவதான். நீ கிளம்பிட்டியோன்னு நினைச்சு வந்தேன்னு சொல்லிட்டு இப்ப என்னமோ ஞாபகம் வந்துச்சு கேக்குறேன்னு எப்படி கூசாம சொல்லிட்டு போறான்னு பாருங்க. ச்சே, இப்படி ஊர் வாய்க்கு அவ்வளா போச்சு என் குடும்பம். இவங்கள பத்தி இன்னைக்கு நேத்திக்கா உனக்கு தெரியும். ஒவ்வொன்னா நினைச்சு கோவப்படாம வாழ்க்கைய வாழவே முடியாது சிவகாமி. நீ போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு சிவகாமி. கடவுளே, எப்படியாச்சும் கிடைச்சிடணும். அண்ணே, அண்ணே ஒரு பேப்பர் வேணும்ண்ணே, பழைய பேப்பரு. 500 ரூபாய்க்கா 200 ரூபாய்க்கா? ஐயோ இல்லண்ணே, அது நான் வந்து பழைய பேப்பர் போடும்போது ஒரு முக்கியமான பேப்பரை சேர்த்து போட்டுட்டேனே, அது கொஞ்சம் தேடி கொடுண்ணே. என்னைக்குமா போட்ட? முந்தா நாள்ண்ணே. முந்தா நாளா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வண்டி வந்து பழைய பேப்பரை எடுத்துட்டு போகுது. இதுல முந்தா நாள் பேப்பரை எப்படிமா பிரிச்சு எடுக்க முடியும்? கிடைக்கிறதே பெரிய கஷ்டம். அண்ணே, அது ரொம்ப முக்கியமான பேப்பர்ண்ணே, அது கண்டிப்பா வேணும்ண்ணே. அப்படி முக்கியமான பேப்பர்னா நீ பத்திரமா வச்சுக்க வேண்டியதானமா? அண்ணே, இப்படிதான் அசால்ட்டா போடுவியா? அண்ணே, யாராவது தெரிஞ்சே போடுவாங்களாண்ணே? தெரியாம தான் நடந்துருச்சு. கொஞ்சம் தேடி எடுத்துக்கிறேண்ணே. இதுலயே எங்கேயாவது தேடி எடுக்க முடிச்சா எடுத்துக்கமா. சரிண்ணே.
இது ஒன்னும் கிடைக்கல. எப்படியாச்சும் நல்ல பேர் வாங்கலாம்னு பார்த்தா நடக்காது போல இருக்கே. என்னம்மா கிடைச்சிதா? இல்லனே, ஒரே குப்பை மாதிரி இருக்குது, எப்படி கிடைக்கும்? அம்மா காயலாங்கடை வேற எப்படிம்மா இருக்கும்? நல்லா தேட வந்திருக்க பாரு. இங்க எல்லாம் தேடினா ஒன்றும் கிடைக்காதுமா. போய் வேற வேலையை பாரு போ. அண்ணா ஒரு 5 நிமிஷம் நான் தேடிக்கிறேனே. ஏற்கனவே களைச்சு போட்ட, இதெல்லாம் எடுத்து வைக்கிறதா என் வேலையா? அண்ணே, நான் வேணா காசு கொடுத்துறேன் உங்களுக்கு. என்னத்த காசு தரியோ? அண்ணே கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுனே. அது முக்கியமான பேப்பர் தெரியுமா? அது தெரிஞ்சா நீங்களே அப்படி பேச மாட்டீங்க. சரி போய் பாரு போ. அப்பாடி, ஒரு வழியா கிடைச்சிருச்சு. கடவுளே, அப்பாடா. ஃளைட் டிக்கெட். இது எப்பவே கொண்டு போய் கொடுத்தா, ஐயோ இது எப்பவே கொண்டு போய் கொடுத்தா பிளான் பண்ணி கிளம்பிடுவாங்களே. இத கிழிச்சு போட்டுருமோ, அதுக்கப்புறம் எப்படி போறாங்கன்னு நானும் பாக்குறேன். ஏமா ஏதோ முக்கியமான பேப்பர் தேடி எடுக்கிறேன்னு அதை கிழிச்சு போட தான் வந்தியா? என்ன நீ? அண்ணே இரு, நான் வரேன். கஷ்டப்பட்டு அடுக்குன எல்லாத்தையும் கிழிச்சு போட்டேன். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? காசு தானே வேணும், இந்தாங்க பிடிங்க. சும்மா இந்த இன்விடேஷனை கொண்டு போய் கொடுக்குறோம், மொத்த குடும்பத்துக்கிட்டே நல்ல பேர் வாங்குறோம். அர்ச்சனா, சந்தேகம் வராத மாதிரி நடிச்சு அசத்தெல்லாம் தூக்கிடு. டிக்கெட் மட்டும் இருந்திருந்தா இந்நேரம் அண்ணன் ஊருக்கு சந்தோஷமா போயிருக்கோம்ல. ஆமாண்ணே, அண்ணன் ரொம்ப பாவம். அவருக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சத்தியமா எனக்கு புரியலண்ணே. நைட் எல்லாம் தூக்கமே வரல. நேத்து சந்தியா நீ சொன்னதை கொஞ்சம் நினைச்சு பாடுறா. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் வருத்தமா தானே இருக்கு. அண்ணனை இந்த போட்டியில கலந்துக்க வைக்கிறதுக்கு அண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? ஆமா, அன்னைக்கு மயிலு கூட சொல்லிச்சு. ஏண்டா அண்ணன் இந்த போட்டியில கலந்துக்க மாட்டேன்னு சொன்னாரா? அது வந்து ஓ, அதான் அண்ணன் ஜெயிச்சிட்டாருன்னு சொன்னப்போ அவ்வளவு சந்தோஷப்பட்டியா? சமையல் நல்லா தெரிஞ்சவர் போட்டியில ஜெயிச்சிருக்காரு. இதுக்கு ஏன் இவன் இவ்வளவு குதிக்கிறான்னு நான் கூட உன்னை தப்பா நினைச்சிட்டேன்டா. இப்பதான்டா புரியுது. ஐயோ செல்வம், இங்க வாங்க. நீ வாடா. அண்ணா நிப்பாட்டுங்க, நான் ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க. என்ன செல்வம், போலாமா? ஐயோ, இந்த குழப்பத்துல உங்களை மறந்துட்டேனே. காசு கொடுத்தவன் மறக்கலாம், வாங்கினவன் மறக்கலாமாப்பா? அது தப்பு இல்லையா? அதுவும் தொழில வாக்கு சுத்தமா இருக்கணும்ல. சொன்ன நேரத்துக்கு வந்து நிக்கிறது தானே மரியாதை. அதான் நம்ம படையோட டான்னு வந்து நின்னுட்டேன். அண்ணா உங்களை பத்தி எனக்கு தெரியாதானே? அண்ணா இப்ப வாசிப்பு வேணாண்ணே. என்னப்பா 2 வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுன்னு வாசிக்க கூப்பிடுறாங்க. காசை வாங்கிட்டு எப்படிப்பா வாசிக்காம போறது? காசு என்னன்னா காசு தம்பி கொடுத்ததா நினைச்சு வச்சுக்கோங்க. நான் என்ன திருப்பி கொடுங்க நான் கேட்க போறேன். அப்பா காலையிலே எந்திரிச்சு சந்தோஷமா வாத்தியத்தை எடுத்துட்டு வந்திருக்கோம். இப்படி திடீர்னு வேணான்னா என்ன செல்வம்? நல்லபடியா மங்களகரமா வாசிச்சு நிறைவாக்கிடுவோம். சொன்ன காசுக்கு மேல ஒத்த பைசா கூட தர வேணாம். அண்ணே நான் அதுக்காக சொல்லலண்ணே. மேல வேணான்னு சொல்ற அளவுக்கு வீட்ல யாருக்காவது ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லண்ணே. வீட்ல எல்லாரும் நல்லபடியா தான் இருக்காங்க. பின்ன என்னப்பா, ஒரு கண்ணாடி போட்ட ஐயா பரோட்டா கடைக்கு வருவாரு. அவர் மகன் கடை தானே இது. அவர் வீட்ல தானே வாசிக்கணும்னு சொன்ன. அவர் வீடு எனக்கு தெரியும். எல்லாரும் நீங்க வாங்க, நம்ம போலாம். வரம்பா. என்ன இதுவரை புது பிரச்சனையா இருக்கு? இவங்கள வர சொன்னதே நான் மறந்துட்டேன்டா. வாசியா அவனு போறாங்களே. சரிண்ணே, வாங்கண்ணே நம்ம என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அண்ணே 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 நேரம் வேற ஆயிட்டு இருக்கு. என்ன அர்ச்சனா இன்னுமா வரல? வரலமா. நான் வேணா சாம்பார் வைக்கட்டுமா? இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், நீ வைக்க வேண்டாம். நீ காலையில இருந்து ஓடிக்கிட்டே இருக்க, நான் வரேன் இரு. அத்தை
ஆ? என்ன? ஏய், அர்ச்சனா என்னாச்சு ஐயோ, உங்களுக்கு? என்ன அர்ச்சனா என்னாச்சு? என்னாச்சு? அர்ச்சனா ஓடி வர ஏன் இப்படி கத்திட்டு வர? ஏய் செருப்புலாம் உள்ள தூக்கி போட்டு வர அளவுக்கு என்னாச்சு? இல்லங்க வேகமா வரும்போது செருப்பு கண்டு விழுந்துச்சுங்க. சரி கலண்டுருச்சா? ஏய் என்ன விஷயம்டி? ஏங்க மூச்சு வாங்கிக்கிறேன். ஐயோ மயில அர்ச்சனா கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்தா. அதெல்லாம் வேணாம். அத்தை உங்களுக்காக கொண்டு வந்தேன். இந்தாங்க. என்னது இது? என்ன சிவகாமி? காட்டுங்க அத்தை. ஏய் என்னன்னு பாரு. கிடந்துச்சு இது. சரவணா, சந்தியா இத பாரு. ஆமா அத்தை, இது அந்த இன்விடேஷன் தான். ஏங்க, இங்க பாருங்க. ஐயோ, ஆமா மாமா, இந்த இன்விடேஷன் தான் மாமா. அப்படியா? கிடைச்சிருச்சு. குடுமா செந்திலு பாடுறா. அம்மா இது எங்க இருந்து எடுத்துட்டு வந்த? இது எப்படி முதல்ல வெளியே போச்சு? அது இந்த பரோட்டா கடைக்கிட்ட தான் குப்பையில கடந்துச்சு. பரோட்டா கடையில கிடைச்சுதான். அங்க எப்படிமா போச்சு? அதுவும் குப்பைக்கு. அப்படி ஒண்ணு வாசனை வரலையே. அது எனக்கு தெரியல மாமா. அது தெருவுல 2-3 இடத்துல குப்பை கொட்டி வச்சிருந்தாங்க. முதல்ல பார்த்த இடத்துல இதே மாதிரி ஒரு காடு இருந்துச்சு. வேக வேகமா போய் எடுத்து பார்த்தேன். ஆனா வேற ஏதோ காடு. அப்புறம் மனசு கேட்காம சும்மா போய் பாப்போமேன்னு மத்த இடத்துல எல்லாம் போய் பார்த்தேன். ஆனா அந்த கடைக்கிட்ட தான் இது கடந்துச்சு. அப்பா பாத்தீங்களா என் பொண்டாட்டிய தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கா. சூப்பர் அர்ச்சனா. அது சரி இது மட்டும் இருந்தா டிக்கெட் எங்க? அது இல்லாம இத வச்சு என்ன செய்ய முடியும்? ஆமா டிக்கெட் வேணும்ல. எனக்கு தெரியல. அங்க இது மட்டும் தான் கடந்துச்சு. அதனாலதான் குப்பன் கூட பார்க்காம உள்ள நோண்டி எடுத்துட்டு வந்தேன். மாமா இன்னொரு வாட்டி வேணா மோந்து பாருங்க. இன்னும் கொஞ்சம் தேடி டிக்கெட் இருக்குதானே தேடி இருக்க வேண்டியதானம்மா. என்ன சந்தியா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஃப்ளைட்டுக்கு இன்னும் டைம் இருக்கு அத்தை. நாம உடனே கிளம்பி ஆகணும். இவரால போட்டியில கலந்துக்க முடியும். கலந்துக்க முடியுமா? சரவண போட்டியில கலந்துக்க முடியுமா? எப்படிமா அது? நிச்சயமா இவர் கலந்துக்க முடியும். ஆனா உடனே நாம கிளம்பி ஆகணும். ஏங்க டிக்கெட் எல்லாம் எப்படிங்க போறது? டிக்கெட்டும் கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. ஆனா அதான் கிடைக்கலையே. அப்புறம் எப்படி போக முடியும்? இல்ல அர்ச்சனா, டிக்கெட்டை அவங்க மொபைல்ல அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த இன்விடேஷன் இருந்தாதான் போட்டியில கலந்துக்க முடியும். அத இப்போ நீயே தேடி எடுத்து வந்து கொடுத்துட்டியா? இனிமே எந்த பிரச்சனையுமே இல்ல. இவரு தாராளமா போட்டியில கலந்துக்க முடியும். சரவணா, உன் நல்ல மனசு போலவே எல்லாம் நல்லபடியா நடக்கும்பா. அர்ச்சனா, இன்னைக்குதான் உன் வாழ்க்கையிலேயே நீ உருப்படியான ஒரு காரியத்தை பண்ணிருக்க. எல்லாரும் கேட்டுக்கோங்க. இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக இது வரைக்கும் அர்ச்சனா செஞ்ச எல்லா தப்பையுமே நான் மன்னிக்கிறேன். சூப்பர். செந்திலு, உன் பொண்டாட்டி எங்கேயோ போயிட்டாடா. ஆமாமா, என் பொண்டாட்டி சூப்பர்மா. என் பொண்டாட்டி என்ன நினைச்சீங்க? சூப்பர் அர்ச்சனா. சரி சிவகாமி, நேரமாச்சு, நம்ம எல்லாரும் கிளம்புவோம். ஆமா ஆமா, அது வந்து இப்பதான் திடீர்னு என்னத்த கிளம்பலாம் வாங்க. அம்மா என்னம்மா யோசிக்கிறீங்க? டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா போங்க, ஃளைட் பிடிக்கணும், கிளம்புமா. நான் வரலப்பா, நீங்க போயிட்டு வாங்க. என்னம்மா ஏன் வரலன்னு சொல்றீங்க? அம்மா அப்போ நாங்களும் போலாமா? தொலைஞ்ச போனதாவே நினைச்சுக்கோ. அத்தை, நீங்க ஏன் வரலன்னு சொல்றீங்க? அம்மா என் மேல ஏதாவது கோவமா உங்களுக்கு? இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. ஓ மேல நான் எதுக்குப்பா கோவப்பட போறேன்? அப்புறம் நீ ஏன் வரலன்னு சொல்லே சிவகாமி. நான் சரவணனுக்காக
தொடர்ந்து 3 நாள் கோயில்ல பால் அபிஷேகம் பண்றதா வேண்டிட்டு இருக்கேங்க. அத பாதியில விட்டுட்டு வர என்னால முடியாது. அபிஷேகத்துக்கு பாலை யாரையாச்சும் நம்ம வீட்ல இருந்து கொண்டு போய் கொடுக்க சொல்லலாமா? இல்லனா நம்ம வந்து செஞ்சுக்கலாம். அதுக்காக நீங்க வராம இருந்தா எப்படிமா? நான் தான் செய்யணும்னு நான் வேண்டிட்டு இருக்கேன் சரவணா. அதுக்காக தான் நான் இன்னைக்கு கூட கோயிலுக்கு போயிட்டு வரேன். நிறுத்தினா நல்லது இல்லப்பா. இத பாருங்க, நீங்க எல்லாரும் சந்தோஷமா போயிட்டு வாங்க. நான் உனக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இங்கேயே இருக்கேன். மாமா அத்தை தான் வரல, நீங்களாச்சும். இல்லம்மா சரவணா, தப்பா எடுத்துக்காதடா. சிவகாமி இல்லாம எனக்கும் வர மனசு ஏங்க, இல்லப்பா. நீங்க போயிட்டு வாங்க. எனக்கு வேண்டுதல் இருக்கு. நீங்க நீ போங்க. வராம எப்படி? போனா நம்ம 2 பேரும் சேர்ந்து போகணும். உன்னை விட்டு நான் மட்டும் தனியா ஃளைட்ல போனா என் மனசு கேட்காது. ஐயோ, என்னால நீங்க பாத்துக்கலாம். அவங்க 2 பேரும் சந்தோஷமா போயிட்டு இல்லங்க, வரட்டும். நீங்க ரொம்ப ஆசைப்பட்டீங்களே. இல்ல பரவாயில்ல, அவங்க போட்டும். மாமா, இதெல்லாம் கால கொடுமை. ரொம்ப தான் பாசத்தை பொழியறாங்க. டிக்கெட் இல்ல, போக முடியாதுன்னு நினைச்சனே. என் கனவு கோட்டை எல்லாம் தகர்ந்து போச்சே.